உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடு கருவில் சுமந்த பூமி தாயே, உங்கள் துணையோட நிகழ்ச்சியை பசி உணவு மகேந்திரன் துவங்குகிறேன். பசி எடுத்துதா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ஒரு ஆள்கள் ஒரு விதமாக இந்த பசியையும் உணவையும் கேலியாகலாம் பேசுவார்கள். பேசட்டும். புரியுதுங்களா? மூச்சுன்னு இருக்கிறவர்களும் பேசுவாங்க, தூங்கும்பொழுது பேசுவாங்களா? புரியுதுங்களா? இந்த அத்தராத்திரில் கொடை பிடிக்கிறதுன்னுவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி மூச்சு நிற்கும்போது அன்னமயம் கோசம் எப்படி கேவலம் அது அவங்களுக்கு. சரி, இருக்கட்டும். புரியுதுங்களா? நீ வேறு எதுக்கு பிறந்த? உணவு உண்ணுவதற்காக தான் பிறந்த. நீ மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியும் உணவு உண்ணு தான் வாழுது, வளருது. சரி, அதனால் அவங்க பேசுகிறவங்க பேசட்டும். நம்ம பேச வேணாம். நம்ம பாதையில் எப்பொழுதும் நம்ம தெளிவாக நடப்போம். அது உண்மையோடு நடப்போம். அது உண்மை மார்க்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சதில் இதெல்லாம் பிடிச்சதுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் என்ன மாதிரி நீங்கள் வாழணும்னு சொல்லலை. ஆனால் அது மாதிரி நீங்கள் வாழும் பொழுது மனம் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா முன்னாடி எங்கள் அம்மா படம், அம்மா அப்பாவும் இல்லை, மாமனார் மாமியாரும் இல்லை. மாமா என்பது நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிற தாய்மாமன் முன்னு தான் நான் என்னுடைய துணையார் சித்ரா திருமணம் பண்ணின்னு இருக்கேன். அப்போது என் அப்பா அம்மா முன்னாடி போய் நின்று, நான் ஏதாவது உங்களுக்கு தவறு செய்திருக்க மாட்டேன், நான் தப்பு ஏதாவது வாழ்நாளில் தவறு செய்திருக்க மாட்டேன், எனக்கு அறியாமையில் தெரியாமல் எதனா தவறு செய்திருந்தால் என்னை மன்னிப்பாயாகன்னு எந்த தந்தை முன்னாடியும் தாய் முன்னாடியும் போய் அப்படியே ஒரு மன்னிப்பு கேட்பேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த மன்னிப்பு கேட்கறதுல. அடுத்து எங்கள் மாமனார் மாமி 2 பேர் முன்னாடியும் நான் ஏதாவது மருமக பிள்ளையாக இருந்தேன், நான் எதனா தவறு கூட செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியாது, தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் செஞ்சிருந்தால் கூட என்னை மன்னித்து அருள்வாயாகன்னு கேட்பேன். அதில் எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மன்னிப்பு கேட்கறதுல. உங்களுக்கு யாருன்னா பிடித்தா கூட இது மாதிரி நீங்கள் கேளுங்க. குறைகள் சொல்ல வேண்டாம். அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைவுகளை எடுத்து அந்த நிறைவோடு நம்ம வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.